கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் ஈசாக்கு ரெபேக்காளுக்கு பிறந்ததான 2 பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்குக்கும் ரெபேக்காக்கும் முதல் கர்ப்பத்திலேயே 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், இரட்டையர்கள். அதில் அவர்கள் பார்க்கின்ற வேளையில் உள்ளுக்குள்ளேயே அவர்கள் போராடி கொண்டிருந்தார் தாயின் வயிற்றில். அது இப்படியா இருக்கும் பொழுது தேவன் சொன்னார், நான் இந்த காரியங்கள் உண்மையாக நடக்கும். இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் ஏசாவுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய பலத்த ஜாதியாக அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல செய்ததான காரியம் என்று சொன்னால், அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி பயந்தாள். கர்த்தரிடத்தில் விசாரிக்க முடியும். அதற்கு அவள் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிறப்பார்கள்னு போட்டிருந்தது. 2 ஜாதிகள் வந்திருக்கிறது. இந்த 2 ஜாதிகளும் வளர்கிற வேளையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பாக நேசிக்கக்கூடியவர்களாய் காணப்படவில்லை. இருவரும் எதிரும் புதிருமாக இருந்தாங்க. ஒருவன் ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான், யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான். ஏசாவை ஈசாக்கு அதிகமாக நேசித்தான், அவனுடைய உருவ ஜாடைகளை வைத்துக்கொண்டு நேசித்தான். ஆனால் ரெபேக்காளோ தன்னுடைய இளைய மகனாகிய யாக்கோபை, இளையவன் அல்ல, இரட்டை பிள்ளைகளிலே ஒன்று, அதை தாயினுடைய பாசம் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய உலகத்தில் பார்க்கறது போல் இது ஒரு பார்ஷியாலிட்டி அந்த நாட்களிலே காணப்படுகிறது. தாயானவள் ஒரு மகனையும் தகப்பன் ஒரு மகனையும், இது பார்க்கின்ற வேளையில் குடும்பத்துக்கு ஏற்றதாய் காணப்படவில்லை. இந்த வேளையில் இந்த ஏசாவுக்கு ஒரு நிகழ்ந்ததான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் போயிட்டு அவனுக்கு அதிக பசியோடு கூட வீட்டுக்குள்ளே வருகிறான், வேட்டையாடி விட்டு. அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனத்தில் இந்த பைத்தியம் அந்த கூளை கேட்குறான், பைத்தம்பருப்பு கூழ். அதை கேட்டு எனக்கு கூட, எனக்கு பசியாக இருக்கிறது, நான் சாக போகிறேன் என்று ரொம்ப ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவனத்தில் போய் கேட்டு அந்த இடத்துல ஒரு பிணையை வைக்கிறான். அது என்ன வந்து சொன்னால், என்னுடைய சேஷ்ட, அவன் கேட்குறான் யாக்கோபு, நீ என்ன எனக்கு கொடுப்பாயின்னு சொன்னோன்னே, உன்னுடைய சேஷ்ட புத்திர அந்த பங்கை எனக்கு விற்று போடு என்று கேட்கிறான். இவனும் புத்தியீனமாக அதை தன்னுடைய சகோதரனுக்கு அவன் விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். அதனாலே அவன் இழந்து போனதான காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஏசா இன்று சொல்லும் அளவும் கூட பலத்த ஜாதியாக இல்லை. ஆனால் யாக்கோபோ இன்றைக்கி இஸ்ரவேலாக ஒரு பெரிய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். இந்த வேளையில் ஒரு வஞ்சிக்கிறதான காரியங்கள் நடந்தாலும் கூட புத்தியீனமான ஒரு காரியம் நடந்தது. அவன் இழந்து போனான், இவன் அதை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்முடைய காரியங்களை இழந்து போகக்கூடாது. ஏசா அதை திரும்ப பெற வேண்டும் என்று எவ்வளோ முயற்சி செய்து அவனுக்கு கிடைக்கல. இதை குறித்து யாக்கோபில் கூட சொல்லப்படுகிறது, சீர்கெட்ட ஏசா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த சீர்கெட்ட ஏசாவை போல் நம்ம இருக்கக்கூடாது. நல்ல ஞானமாக எல்லா காரியங்களிலும் முடிவெடுக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை பதறி கூட செஞ்சிடக்கூடாது, அப்போது பெரிய இழப்பு வருகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையாக, பாடமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, சீர்கெட்ட ஏசாவை போல நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஞானமுள்ளவர்களை நடக்க ஆண்டவரே, எதையும் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.